ஓ சீனாதானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்கவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அந்த இடத்துல கோவிச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோவிச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சேர மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் முடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன். அந்த இடத்துல கோவிச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில பூட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோவிச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயன் பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா. நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா, கம்முன்னுறான். அதுவும் சரிதான். யோ சீனாதானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு. அதையும் சோடா பாட்டில் எடு. அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு. யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கு. ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்றேன். மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள, எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க. சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்களடா, அப்புறம் என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள, எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? கருப்பங்கிட்ட சில்லறை தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பஞ்சா மச்சான் 10 அடி பாய்வேன். 20 அடி பாய்வு மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உன்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சான் கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான், நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்க. வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. உங்கடா பிசு பாத்துங்களா? இந்த ஊரே ஏத்து வந்தாலும் நம்மகிட்ட நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி. யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டி மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டி மாட்டையும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி. என்ன கையில கழுத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது? ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறான். ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு, என்னத்தா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தியோன்னு சொன்ன? யாத்தா, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்கமே 1 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல அத்தை. திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருதவண்டியில வர்றதுக்கு 8 ரூபா. 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருதவண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா. வாடி அடே ராசாத்தி, என்ன சொல்லி குத்தமில்லை, உன்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த வீடு திருச்சப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல 2 சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு வைக்கானால் சுருட்டு சாமினால செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன்.
ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பெட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மணவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க, சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும். இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா? திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. அக்கா அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம்? போதைய போட்டு விட்டானுங்க, நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்றேன் வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது, கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன் உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்கு? நம்ம வயலு நம்ம கலப்ப, இது உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? அரே, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு கேட்டீங்க அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா, நான் குளிக்கணும், தண்ணி பெண்ணி எடுத்து. போட சொன்னேன், பெண்ணி போடல. வாங்க விழா வைக்கிறேன், வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன? சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சுற போறீங்க. வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு அவர். அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதமா நீ ஜாக்கெட் வச்சிருக்க. அவ ஓம் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்றா. குத்து மதிப்பா தச்ச. எழுத்து பேசுறியா? எழுத்தா பேசுறா? உன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்பு போட்டிருக்க, அப்படித்தானே? கூசா விட்டு தரமா பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல கிடைச்சீங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல? ஆமா. முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நிப்பாட்டிக்க. அவளுக்கு எனக்கு உள்ள இடைவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட ஒண்ணு. போட போட முதலாளி போங்கண்ணே. இந்த நியாயத்தை கேளுங்க. சண்டை மாமூல் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும். நீங்க தானே எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. ஆமா, நான் தான் முடிச்சு வச்சேன். இவ என்ன சொல்லிட்டு கேளுங்க. என்ன? அப்படி எனக்கு பெருசா சொல்லிவிட்டேன். இவங்களை கழுதான்னு திட்டினா பாத்தீங்களா? இதான் ஜாக்குன்னு இன்னொரு சொல்லிவிட்டா. ஏண்டி புருஷனை கழுதான்னு திட்டலாமோ? எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும். அத சொல்லி எப்படி திட்டுறதா? பாத்தீங்களா சாமி, நாய் ரொம்ப பிடிக்குமா? நான் இவங்க ஆத்தா விட்டுக்கு அனுப்பிடுறேன். இத பாருமா, நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உன் மச்சான கழுதான்னு திட்டப்பட.
சரி சாமி, அப்படின்னா கழுதைய மச்சான்னு திட்டலாமா? யோசினா தானா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறியா ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்யா. பில்டர் வேண்டாயா, சாதா சிகரெட். கடனா குடியா. இந்த வாரசு நகர்ப்பா கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா. பத்தலைன்னா தீப்புட்டிய மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே. டேய் சுண்ணாம்பு செட்டி, உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட 1 வாரம் பாக்குமா. அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனே. அப்ப சாப்பிட்டுருப்ப. அப்ப படுப்போம். ஆ. ம். ஐயோ, யாரையா நீ? பார்த்தா தெரியல, முகமூடி கட்டி இருக்க, கையில கத்தி வச்சிருக்க, முகமூடி திருடையானா? உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. என்னது பாத்திருக்கியா? இப்படி அப்ப இது எதுக்கு? நான் பார்த்தேன் இல்லையா? பார்த்தது இல்லையா? அப்ப கத்தியை கொடு. இந்த இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்தா உன் வயித்த கழிச்சுடுவேன். உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு. போடி நகைப்பட்டி எடுத்தா. நான் மாட்டேன். எங்க ஆத்தா வீட்டுல இருந்து கொண்ட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தர மாட்டேன். தரமாட்டேன். அப்ப உன் புருஷன் வயிறு ஐயோ, இருக்கிறது ஒரே வகிரியா? ஏண்டி நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான் நீ? பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். என்ன இப்படி மிரட்டிட்டு போனா? சீக்கிரம் எடு. ஏய், இல்ல இன்னும் 2-3 வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகை பொட்டி. பொட்டி எங்கிட்ட கொண்டா. கத்திய நாள்ல வச்சிருக்கேன். ஏன் ஆட்டி பாக்குற? பூட்டி இருக்கு. 2 மணி நேரத்துல ஏமாத்திட்டானுங்க வேலும் பொட்டியை கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு. நீங்க படுத்து தூங்க வர்றேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மிரட்டிட்டு போறா. நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற? அடியே, அவன் வெறும் நகைப்பட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி என்கிட்ட இருக்கே, அவன் எப்படி திறப்பான்? ஐ மச்சானா மச்சான் தான். சரி சரி படுக்காம வா. பொழுது முடிஞ்சிட போகுது. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள்தான். அமைக்கிறே நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய். டேய், என்னடா உங்க அக்காவுக்கு ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்க்க. ஏன்? கன்னி பையன் கைப்பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கைய புடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்திய கொண்டு வந்துடுறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியேடா. அப்பா, ஊரு பேரை சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழியறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அத வைத்திய கொண்டு வந்துடல, போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா. அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்தடிக்குது? இந்தாங்க. ஐயோ, என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும். இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கா, வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டேய், நான் என்னடா செஞ்சேன்? கொலைபலி என் மேல போட்டு போயிருக்க. செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. அதான் மூஞ்சி இவ்வளவு என்ன, பெருசா 2 இருக்கு மூஞ்சியா இருக்கும்? செவந்தே 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 செவந்திமா.
அட நின்னு போச்சுத. விரல எடுத்துரு. ஐயோ விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஐயோ, கொலை 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 வைங்க வைங்க. அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா, ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க. மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா ஏய், வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா, வெறா மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ, நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா, உன் கையினால குடிச்சினா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா ஆஹா மகா, ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னண்ணே? நமக்குள்ள என்னவா? இவ என்ன டூயினோடா? மகா, நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருவியாக்கோ. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதமா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி, நான் வரட்டுமா? என்னங்க, கடைசாவிய தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. டேய், நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள உங்க அக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு தெருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு தெருவா சுத்துனவங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன். 2 மெர்ஜ் ஆகி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். அக்கா, டேய், உக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற. போறாய. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர, நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? ஆ. பெரிய அண்டா. ஆ. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ, 3 அண்டாவா? ஆ. அப்ப 75 ரூபா கொடுங்க. ஆஹா. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய. வியாபார ராசிடா. சரி, 3 அண்டாவுக்கு பூசுறனே கிடைச்சும் கிடையாதா? டிடக்ஷன்னா? அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையை வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுறு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலன் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஆ. ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வரேன். டேய், வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய், ஊத ஊதுறா. டேய், ப்பு. நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கை போட்டீங்க? மூட்டை எடுத்து போட்டா போட்றா. டேய், இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு. இத வரேன். இந்தா இத பூசு. அண்டாங்க.
இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவை அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்திருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. டேய், பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அதுவும் இயம்பூசிட்ட பிச்சை எடுப்பியா? டேய், நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சிட்டா. டேய், என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய், படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன். போடா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன? என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். உன் மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறன்ற? இங்க வா. டேய், சரிகம 15 7 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயரே அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே, ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணியில நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். வைத்து துவையில அரைத்தே ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்ன மணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, 4 பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த? உங்களோட டூ பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாசி தருவான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்க தெரிஞ்சதான் அவன் 2 விரலைய கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமூலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷன் வரல. ஐயா, என்னண்ணே, என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு எத்தனை வாடகை? சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடியாரம். ஏனே, இது எப்படிண்ணே கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன்.
இது நம்ம கண்ணப்பன் இல்ல அவன் மோதிரம். ஏறே இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம்னா நான் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் வாடகை, அதுக்கு மட்டும் 8 ஆனா 2 நாள் தான் டைம். அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பலேறி போயிரும். ஏனே இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும். சரி நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. நான் இங்க இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச வரல. எப்படி? உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? எருவ மாட்டுக்கு பிறந்தவனே. வாங்க, என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க. இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லை, அதுலயும் உங்கள்கிட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன். 10:30. என்ன இது 2 வாட்ச பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனா அவன். எவ்வளவு போய் பூ கொடுத்துட்டேனே. ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? ஏடா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலையை பாருங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநாயருக்கு முத ராத்திரியா பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முயற்சி வந்தாங்களா? இந்த முதராத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுக்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவன் வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மலமலன்னு ஓடி போயிடுங்க, இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும்.